வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத பலன் பார்க்க போகிறோம். இருக்கிற மாதத்தில் இந்த 12 மாதத்தில் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிற மாதம் எதுனா ஜூன் மாதம்தான். ஏன்னா ஜூன் 2 ஆரம்பத்திலேயே குரு பயிற்சி. குரு பயிற்சின்றது முழு சுப கிரகம், சரிங்களா? அதனால் அந்த முழு சுப கிரகம் ஆரம்பிக்கிற இந்த ஜூன் தான் எல்லோரும் பயங்கர வெயிட்டிங். நம்ம ஏற்கனவே குரு பயிற்சி இதில் கொடுத்துருக்கோம். அதில் வந்து குரு பகவானை மட்டும் வச்சு சொன்னோம். இதில் வந்து குரு பகவான் கூட வேறு என்னென்ன கிரக மாற்றங்கள்லாம் வருது. ஏன்னா சூரியன் மாறுவார், உங்களுக்கு சுக்கிரன் மாறுறாரு. அதனால் இந்த மாற்றங்கள்லாம் வச்சு ஓவராலாக இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்துலேயும் 2 தமிழ் மாதங்கள் வரும்ல. உங்களுக்கு வந்து ஒன்று வைகாசி வரும், இன்னொன்று ஆனி வரும். வைகாசி விசாகம்லாம் போன மே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம், முருகனுக்கு உகந்தது. இந்த ஆனியில் வந்து ஆணி திருமஞ்சனம் நடக்கும். ஜூன் 22 ஆணி திருமஞ்சனம்ன்றது நடராஜர் அந்த ரூபத்தை காட்டினது, அன்னையோட சேர்ந்திருந்த நாள். அந்த ஆணி திருமஞ்சனம் ரொம்ப அற்புதமான நாள். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, ஆகாய தத்துவத்தோடைய ஆற்றல் பெறுறதுக்கு, முக்தி நிலைக்கு போகிறதுக்குலாம் இந்த நாள் ரொம்ப நல்லது. வழிபாடு பண்ணலாம். இப்போ உங்கள் ராசிக்கான இந்த ஜூன் மாத பலனை பார்ப்போம் வாங்க. தனுஷ ராசி, தனுஷ லக்னம் எப்படி இருக்குது? நம்ம போன மாதம் வரைக்குமே ஒரு வருஷத்துக்கு சொல்லிட்டு இருந்தோம், குருபவன் உங்களை 7ஆம் பார்வையை பார்க்குறாரு, சூப்பராக இருக்குது டைம்ன்ட்டு. நம்மளது கேட்டு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆச்சு. 2-3 பேருக்கு வந்து கல்யாணம் அதே வருஷம் குழந்தையும் பிறந்தது. ஸோ அவ்வளோ ஃபீட்பேக்ஸ் வந்தது, சூப்பர். அதை பயன்படுத்திட்டவங்களே இப்போ அடுத்த லெவலுக்கு போவாங்க. அது என்னன்றதை இப்போ சொல்கிறேன். அதை மிஸ் பண்ணவங்கன்னா கவலைப்பட வேணாம், உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ குழந்தை பிறந்துச்சு, அடுத்து என்ன மெயின்? பணம் சேர்க்கணும். அந்த குடும்பத்துக்காகவும் குழந்தைக்காகவும் பணம் சேர்க்கணும். இப்போ குரு பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு வர்றார், தனஸ்தானத்துக்கு பார்க்குறாரு. அப்போனா காசு சேரும். இந்த ஜூன் 2லேருந்து நிறைய பேருக்கு இப்போயே ஒரு சில சிம்டம்ஸ்லாம் தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கையில் காசு வர அந்த சிம்டம்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியும். பணம் விஷயமாக நீங்கள் என்ன இப்போ தொட்டாலும் சூப்பராக வேலை செய்யும், சரிங்களா? ஸோ பணத்தை சேர்க்குற வழியை பாருங்கள். நம்ம போன வருஷம் தான் சொல்லிட்டு இருந்தோம், இன்வெஸ்ட்மெண்ட் ஜாகிரதையாக பண்ணுங்கள், நிலம் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, பைக் வாங்க போகிறீங்கன்னா ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன்னா அது வந்து சனி பகவான் 4ஆம் வீட்டை தான் பார்த்துட்டு இருந்தார். இந்த வருஷமும் சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கார், ஆனால் குரு பகவானும் பார்க்குறாரு. அப்படின்னா சில நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அதனால் நீங்கள் காசு இருந்ததுன்னா இப்போ வாங்குங்க. அதுவும் இப்போ தங்கம் வெள்ளி விலை ஏறுறதுக்கு தாராளமாக வாங்கலாம். அது இன்னும் ஏறிட்டு தான் போக போகுது. அது அடுத்து 1-1.5 வருஷத்துக்குலாம் நல்லா ஏறும் தங்கம் வெள்ளி விலை, சரிங்களா? அதனால் அதை வாங்குங்க. ஃபிசிக்கலாக வாங்கினாலும் சரி, இல்லை டிஜிட்டல் கோல்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் இடிஎஃப்னு நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. ஏன்னா நிறைய கவர்மெண்ட் ரூல்ஸாக நிறைய வருது, இவ்வளோ தான் வச்சுருக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய வருது. அதனால் எது சேஃபஸ்ட்டு, எது ஈஸியஸ்ட்டு ஆப்ஷனோ அதை வாங்கி வைங்க. உங்களுக்கு வந்து அது சூப்பராக உபயோகப்படும், சரிங்களா? இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் 8ஆம் பாவத்திலலாம் இப்போ குரு பகவான் போகிறாரு, ஜூன் 2 போகிறதுனால மற்றவங்க கிட்ட இருந்து வர வேண்டிய காசை வந்து கேட்டு வாங்குங்க. எப்படின்னா, இப்போ ஜென்ரலாக தனுஷ ராசின்றது ரொம்ப மெச்சூர்டானவங்க, ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க. ஈஸியாக யாருக்கும் காசு கொடுத்துட மாட்டாங்க. ரொம்ப பழகிட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க. பிரச்சனை எங்கன்னா, இவங்க காசை இவங்களே திருப்பி கேட்குறதுக்கு ரொம்ப சங்கோச்சப்படுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச தம்பி தனுஷ ராசி இருக்கான், அவன் காசை கொடுத்துட்டு உன் காசை கேளுடா அப்படின்னா, இல்லைண்ணா எப்படின்னா கேட்குறது அப்படின்னா, டேய் உன் காசை தான்டா கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுமாதிரி சங்கோஜலாம் படாதீங்க. நீங்களே கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பீங்க இப்போ, சரியா? ஏன்னா உங்களை வந்து சனி 10ஆம் பார்வையாக பார்க்குறதுனால, அதனால் உங்கள் காசெல்லாம் கேட்டு வாங்குங்க. இன்னொன்று, யாராவது லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, கடனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நிறைய பேர் ஸ்டார்ட் அப். ஏன்னா இந்த தனுஷ ராசி லக்னக்காரங்க வந்து எப்படின்னா ஃப்யூச்சரை பற்றி யோசிப்பாங்க. நான் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும், நான் இன்வெஸ்டர்கிட்ட இருந்து பணம் வாங்கணும். ஏன்னா இதை நிறைய ஜென்சி கிட்டு நிறைய பேர் பார்ப்பீங்க. புது புது ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த ஸ்டார்ட் அப்ஸுக்கு பணம் வேணும், முதலாளிகள் வேணும்னா மற்றவங்க வந்து உங்ககிட்ட பணம் தரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ட்ரை பண்ணுங்க. எக்ஸாம்பிள், கவர்மெண்ட்லேருந்து மானியம் வருது, கவர்மெண்ட்லேருந்து லோன் வருது. எனக்கு நேற்று வந்தது ஒரு சின்ன பையன், 22-23 வயசு பையன் தான்.
எனக்கு விவசாயம் பண்ணணும் சார், அப்பா லேண்ட் இருக்குது 3 ஏக்கர், இது எப்படி நான் விவசாயமாக மாற்றுறது? அவருக்கு ஒரு பிளான் போட்டு கொடுத்துருந்தேன், நீ இது இந்தமாரி பண்ணு. நீங்கள் எல்லோரும் ஜோசியம் மட்டும்தான் நினச்சிட்ருக்கீங்க. நான் ஆக்சுவலாக ஐஏஎம் மேனேஜ்மெண்ட் படித்தவர், எனக்கு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஜோசியம் வச்சுட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ டெக்னிக்கலாகவும் சொல்லுவேன். ஸோ போட்டு கவர்மெண்ட்டில் மானியம்க்கு அப்ளை பண்ணுறேன். அதுமாதிரி வெளியே இருந்து வர வேண்டிய பணங்கள்லாம் உங்கள் கைக்கு நிறைய வரும், தாராளமாக பண்ணுங்க. எதில் உஷாராக இருக்கணும் சார் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், வீடு நிலம்லாம் வாங்குங்க. ஆனால் டாக்குமெண்டேஷன்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அதாவது எப்படி பிரச்சனை வரும்னே தெரியாது. இப்போ கோல்டு பாண்டு வாங்குவாங்க, கோல்டு பாண்டு வாங்கி அக்கௌண்ட்டில் இருக்கும், அதை செல் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இல்லை டிஜிட்டல் கோல்டு வாங்குவாங்க, அதை விற்கணும், அதை மாற்றணும்னா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். வண்டி எதனா வாங்கியிருப்பாங்க, சொந்தக்கார்ட்டேருந்து வாங்கியிருப்பாங்க, பேர் மாற்றாமல் இருப்பாங்க, திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையாகும், பேர் அப்புறம் மாற்றினா மாற்ற மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் எக்கச்சக்க டபுள் டாக்குமெண்ட். முந்தானத்து ஒன்று வந்தது, டபுள் டாக்குமெண்ட். அதை நம்ம அந்த டெசிக்னேஷனாக சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்களே டபுள் டாக்குமெண்டேஷன் இஷ்யூவில் மாற்றிருக்காங்க. ஸோ இதுமாரி டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டாலே பண விஷயத்தை சேஃபாக இருப்பீங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. நல்லா வாழ்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வணங்குங்க. குரு பகவான், அந்த 9 நவகிரகத்தில் இருக்க குரு பகவான் வேண்டுங்க. வியாழக்கிழமை குரு ஹோரையில் போயிட்டு கொண்டக்கடலில் வச்சு படைச்சி வேண்டு வழிபடுங்க. இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அற்புதமாக அமையும். இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கான பொதுவான பலனை நம்ம இப்போ பார்த்தோம். அதான் எப்போவுமே சொல்கிறது, இந்த ஒரு உங்கள் ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பொதுவான பலன்கள் தான் நம்ம சொன்னோம். உங்களுடைய நார்மலாக இந்த மாதம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் குழந்தை பேர், யாருக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் இருக்குது, யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும், யாருக்கெல்லாம் புதுசாக வேலை கிடைக்கும், யாரெல்லாம் வெளிநாடு போகலாம், யாரெல்லாம் சுற்றுலா போகலாம், உடம்பு உடல்நிலை மனநிலை இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இதுவே நிறைய உங்களுக்கு மேட்ச் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு மேட்ச் ஆகி சார் இல்லை சார் நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் சார். ஏன்னா உங்கள் கட்டம், உங்களுடைய லக்னங்கள், நட்சத்திரங்கள், கிரக நிலையை பொறுத்து நிறைய விஷயம் மாறும். அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, வீட்டில் கொஞ்சம் முக்கியமான விஷயம் இருக்குது, எனக்கு இது டிசைட் பண்ணணும் சார், எனக்கு ஒன்றும் பார்த்து டீட்டெயில்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோடய நம்பர் இருக்குது, அதுக்கு ஃபோன் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதில் நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்கிறேன். வாழ்வியல் பரிகாரங்கள்னால் நம்ம நார்மல் அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன பரிகாரங்கள், சமையல் கட்டே போதுங்க, வீடே ஒரு கோவில். சரிங்களா? நம்ம ஒன்று கோவிலுக்கு ஆண்டவனை கும்பிட போகிறோம், அதெல்லாம் ஓகே. எத்தனை பேரால் எத்தனை தடவை ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ கோயிலுக்கு போக முடியும்? அதுவும் தூரமாலாம் இருக்கிற சொல்கிற கோயிலில் பூஜைகளோ ஹோமங்களோ, ஆஃபீஸ் போகிறவங்க எத்தனை பேரால் அதை ஃபுல்லாக பண்ண முடியும்? அதனால் அதுவும் முக்கியம், அதுவும் சொல்கிறேன், அதுவும் நிறைய சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் கூடவே நம்ம வீட்டில் சமையல் அறையில் தானியங்கள் இருக்கும், நவதானியம் இருக்கும், கடுகு மிளகு இருக்கும். இது எல்லாமே மூலிகை. அது சொல்லுவாங்கள்ல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சரிங்களா? வல்லவனுக்கு தெரியும் அந்த புல்லை வச்சு நான் எப்படி ஆயுதம் பண்ணணும்னு. அதே மாதிரி விஷயம் தெரிஞ்சால் நம்ம சமையல் கட்டில் இருக்கிற அந்த மூலிகைகளை வச்சு, அரிசியே ஒரு மூலிகை தான், எல்லாமே மூலிகை தான், அதை வச்சே நம்ம வாழ்க்கையில் பல மேஜிக்குகள் பண்ணலாம். அந்த மாதிரி சில வாழ்வியல் பரிகாரம் உங்களுக்கு கன்சல்டேஷன் தரேன். யாருக்கு வேணுமோ தாராளமாக கால் பண்ணலாம். அந்த கன்சல்டேஷன் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு இதுலேயே நான் நிறைய தெய்வ வழிபாடுகள், எந்த நாள் எந்த நேரத்தில் போனால் நல்லது, என்ன மாதிரி கலர்கள் துணி உடுத்தினா நல்லது, என்ன மாதிரி தானியங்கள்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டால் நல்லது, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோக்கள், அடுத்தடுத்து வர மாதங்களில் நான் நிறைய சிம்பிள்ஸும் சொல்ல போகிறேன். ஏன்னா நட்சத்திரம் பொறுத்தெல்லாம் வேறு நிறைய சிம்பிள்ஸ் வரும். உங்கள் ஒவ்வொரு ராசிலையும் ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும். ஸோ சிம்பிள்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணுறேன். அல்டிமேட்டாக என்னென்னா இது எல்லாமே ஒரு கருவி, ஒரு டூல்ஸ். மெயின் என்ன, நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியில் இதெல்லாம் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழிகளை பார்ப்போம். உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாக நினைக்க நடக்க அந்த ஆண்டவன் சிவபெருமான்